வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமான் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இனி படிப்படியாக விலக போகுதுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 100 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய அபூர்வ அதிசக்தி வாய்ந்த கிரக சேர்க்கை நிகழ இருக்கு. அந்த நேரத்தில் அக்ஷய திருதியும் அமைவதால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 ராசிக்கு மிகப்பெரிய குபேர யோகம் உண்டாக போகுது. அதிர்ஷ்ட பலன்கள் நிறைந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் அக்ஷய திருதியன்று எந்த மாதிரியான பொருட்களை வாங்கினா தங்கத்திற்கு இணையாக நம்ம வாழ்க்கையில் மேலும் செல்வம் அதிகரிக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை என்று அபூர்வ கிரக சேர்க்கை நிகழ இருக்கு. இது மேஷம், ரிஷிபம் உள்ளிட்ட ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய குபேர யோகமும் அதிர்ஷ்ட பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா யோகம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மங்களகரமான பண்டிகையின் ஒன்றான அக்ஷய திருதி அன்று நிகழ இருக்கு. இந்த பண்டிகை பற்றினா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தின் சுக்லபட்சத்தில் 3வது நாளாக கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆண்டு 2026 அக்ஷய திருதி வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று அமையுதுங்க. இந்த ஆண்டு அக்ஷய திருதியில் சிறப்பு இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க இருக்கு. காரணம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா பஞ்ச மகா புருஷ யோகம் உட்பட பல ராஜ யோகங்கள் இந்த நாளில் நடக்க இருக்கு. இந்த நாளை வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தையும் செல்வத்தையும் செழிப்புக்கு ரொம்பவே உகந்த நாளாக மாறப்போகுது. அந்த வகையில் 3வது தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 20ஆம் தேதியன்று காலை 7:27 மணி வரை நீடிக்க இருக்கு. இருந்தாலும் இந்த விழா முக்கியமாக 19ஆம் தேதியன்று கொண்டாட வேண்டும். காலை 10:49 மணி முதல் மதியம் 12:20 வரை நேரம் ரொம்ப மங்களகரமாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் பூஜைகள் செய்வது, தானம் அளிப்பது, பொருட்கள் வாங்குவது நல்ல நேரங்க. மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி நாளில் சில முக்கியமான யோகங்கள் உருவாகி இருக்கு. கஜசேகர யோகா மகிழ்ச்சியும் செழிப்பையும் அதிகரித்து தரப்போகுது. திரிபுஷ்கர யோகா செய்யக்கூடிய காரியத்தை உங்களுக்கு மும்மடங்கு பலனை தருங்க. அதே போல் சர்வார்த்த சித்தி யோகத்தால் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியம் வெற்றிகரமாக முடிவடையும். அதே போல் சச யோகா மற்றும் மலவிய யோகா உங்களுக்கு தொழில், செல்வம், வசதியை அதிகரித்து தரப்போகுது. ரவி யோகா மரியாதைக்கும் ஆரோக்கியத்துக்கும் இனி உகந்ததாக இருக்க போகுது. இந்த அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குவது மங்களகரமாக நம்ம சொல்வோம். அக்ஷயனா அழியாததுன்னு பொருளுங்க. இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருளால் நமக்கு மதிப்பும் எதிர்காலத்தில் அதிகரிக்கணும் சொல்வோம். அதனால்தான் பலருமே இந்த அக்ஷய திருதி என்று தங்கம் வாங்குவது மங்களகரமாக நினச்சி நீங்கள் அதிக பேர் தங்கம் தான் வாங்குவீங்க. மேலும் மங்களகரமான நேரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணி தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 20ஆம் தேதி 5:51 மணி வரை இருக்கு. இந்த நேரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் வாங்குவது ரொம்ப நல்லது. பித்தளை பாத்திரங்கள், நிலம், வாகனங்கள் வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளியை போல மற்ற எண்ணெய் பொருட்கள் வாங்கினா செல்வம் சேருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அக்ஷய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குவது ரொம்ப நல்லது. அதனால தான் நிறைய பேர் நகை கடைகளுக்கோ ஆன்லைன் கடைகளுக்கோ போய் தங்கம் வாங்குவீங்க. தங்க நாணயம் இல்லைன்னா செயின் எதுவாக இருந்தாலும் தங்கம் வீட்டுக்கு கொண்டு வந்தாலே அதிர்ஷ்டம் பெருகுன்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக மண்பானைங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க மண்பானை வாங்கலாம். மண்பானையை பயன்படுத்தி வந்தீங்கன்னா ஒரு நல்ல முதலீடுங்க. மண் பூமியின் அடையாளமாக இருப்பதால் பூமியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த நாளில் துளசி செடி வடிவத்தில் லட்சுமி தேவி அருள் பாலிக்கிறார். இது வீட்டுக்கு ஆரோக்கியத்தை தருங்க. இது வீட்டில் ஆரோக்கியமான அமைப்பினை உண்டாக்கி தரும். இது வெற்றி மற்றும் செழிப்பை தரும்னு சொல்லுவாங்க.
அதே போல் கல்லுப்பு வாங்கி வந்து வழிபடுவதோ ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, பரணி, பூரம், பூரடம் போன்ற சுக்கிரனின் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையும் புதன் சுக்கிர ஓரையில் தங்க நகை வாங்கலாம். அதே போல் புதன் வெள்ளிக்கிழமைகளில் பரணி, பூரடம் நட்சத்திரம் சேர்ந்து வருவது போல நாட்களில் கூட நீங்கள் தங்கம் வாங்கினா தங்கம் சேருங்க. அன்னை மகாலட்சுமி கைகளில் இருந்து பொற்காசுகள் கொட்டும் படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தாலே ஐஸ்வர்யம் எப்போதும் தங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அக்ஷய திருதி என்று வாங்கக்கூடிய மேலும் சில சுப மங்கள பொருட்கள் பார்த்தீங்கன்னா மண்பானை, துளசி செடி, கல்லுப்பு, மல்லிகைப்பூ, சர்க்கரை, வெள்ளை தாமரை, நவதானியம், ராமர் பாதம், சோழி, சக்கரம், வலம்புரிச்சங்கு, ஸ்வத்தி சின்னம் போன்ற பொருட்களை வாங்கி வைத்து கூட வழிபடலாம். சந்தனம், மஞ்சள் கிழங்கு, குங்குமம், வெற்றிலை பாக்கு, முறியாத பச்சரிசினே வாங்கி வந்து வழிபட்டாலும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். ராஜயோக அமைப்பு பார்த்தீங்கன்னா 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. அதில் ராசி சக்கரத்தில் முதலாவதாக அமைந்த மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கடின உழைப்புக்கு ஏற்ப பலனை தரப்போகுது. நீங்கள் இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளுக்கான வெகுமதியை இப்போது பெற்றுத்தருங்க. உங்கள் தன்னம்பிக்கை இனி உயரும். இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் நீங்கள் வெற்றிகளையும் ஆதாயத்தையும் அடைய உதவும். அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு இனி உங்களுக்கு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். உறவுகளில் நல்லிணக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் இல்லைன்னா வீடு வாங்குவதற்கான திட்டங்களை வகுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தையும் நேர்மறையான மாற்றத்தையும் கொண்டு வருங்க. இந்த நேரத்தில் சூரியன், குரு, சுக்கிரனே கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தங்கள் பணித்துறையில் தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி கொள்வதில் வெற்றி பெறுவீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடும் சச்சரவுகளும் தீரும். முதலீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல வருவாய் இந்த நேரத்தில் கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முன்னேற்றத்தையும் மேம்பட்ட நிதி நிலைத்தன்மையும் உங்களுக்கு தரப்போகுது. புதிய வாய்ப்புகள் உருவாகுங்க. பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் வெகு விரைவில் நன்மை ஈட்டி தரக்கூடியதாக இருக்குது. உங்கள் நிதி நிலைமை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். இறுதியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெற்றியும் ஆற்றலும் நிறைந்த நாளாக அமையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் நிறைவேற்றுவீங்க. உங்கள் நிதி நிலைமை வலுப்பெறும். நீண்ட காலமாக தேங்கி கிடந்த திட்டங்கள் இல்லைன்னா பணிகள் பார்த்தீங்கன்னா இறுதியாக முழுமை பெறுங்க. நீங்கள் ரொம்ப ஆரோக்கியத்தோடு உள் மனதில் இருந்த பொங்கி எழக்கூடிய ஆற்றலோடு உணர்வீங்க. இந்த அக்ஷய திருதி என்று பார்த்தீங்கன்னா 4 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டுங்க. மேலும் இந்த அக்ஷய திருதி நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா யாரிடமும் வீணாத வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை பிறரிடம் இரவலாக வாங்காதீங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமான வைக்காதீங்க. பழைய நகைகளை மாற்றி புது நகையை வாங்காதீங்க. கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து பழைய நகையை பார்த்திங்கன்னா மிக்கலாம். புது தங்கம் வாங்க வேண்டாம். தவிர வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கொடுத்துட்டு தங்கம் வாங்காதீங்க. அதே போல் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இந்த நாளில் வங்கி கடனுக்கு வட்டி கட்டலாமான்னு. வங்கியை கடனை திரும்பி கொடுக்கலாம். ஆனால் இந்த நாளில் கடனுக்கு வட்டியை செலுத்தாதீங்க. மீண்டும் மீண்டும் வட்டி செலுத்தக்கூடிய நிலைமையாக மாறலாம். அதே போல் கடனை திரும்பி அடைத்திங்கன்னா சீக்கிரம் உங்களுடைய மற்ற கடன்கள் அடிக்க வழி பிறக்கும். அதே போல் இந்த நாளில் யாரும் அசைவம் சமைக்காதீங்க. இருந்தாலும் அசைவம் சாப்பிடவும் கூடாது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டில் சமைங்க. கசப்பான பாவக்காய், சுண்டைக்காய், கோவக்காய் போன்ற சமையல் உணவுகளை சேர்த்துக்காதீங்க. மேலும் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்க பாருங்கள். மருந்துக்காக பணத்தை செலவு செய்யாதீங்க. தினமும் மருந்து மாத்திரை சாப்பிடுவர்களாக இருந்தால் கூட இந்த நாளில் புதுசாக காசு கொடுத்து புது மருந்து வாங்காதீங்க. ஏதாவது அவசர தேவை உள்ளவங்க மட்டும் மருத்துவமனைக்கு சென்று வாங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கோங்க. அதே போல் இந்த நாளில் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துல யாரிடமோ வாக்குவாதத்தை ஈடுபடாதீங்க. அடுத்தவங்க மனதில் நோங்கும்படி பேசாதீங்க. மேலும் எண்ணெய் போன்ற சம்மந்தமான பொருட்களையும் வாங்காதீங்க. இந்த நாளில் வீட்டை ஒட்டடை அடிக்காதீங்க. வீட்டை துடைக்காதீங்க. பூஜை அறை பாத்திரங்களை தினம்
பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு முன்னாடியே தேய்த்து சுத்தம் வச்சு காலையில் பூஜை செய்யுங்க. அதே போல் மகாலட்சுமிக்கு பூஜை மட்டும்தான் செய்யணும். இல்லத்தரசிகள் பாலை திரித்து செய்ய வேண்டிய வேலை எதுவுமே செய்யாதீங்க. அதே போல் இந்த நாளில் பாலை திரித்து பன்னீர் செய்வீங்க. அந்த வேலையை இந்த நாளில் தள்ளி போடுங்க. அது மட்டும் இல்லை, வெண்ணெய் உருக்கி நெய் எடுக்காதீங்க. மேலும் வருடம் முழுவதும் நல்லது நடக்க வேண்டும்னா இந்த நாளில் வாங்க வேண்டிய மங்களகரமான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த 4 ராசியில் நீங்களும் எந்த ராசின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அக்ஷய திருதியன்று எந்த பொருள் வாங்க திட்டமிட்டிருக்குன்னு மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.